ஆதாம். இந்த ஆதாம் உருவாக்கப்பட்ட விதானம் ஒரு மண்ணின் சரீரம். அந்த மண்ணின் சரீரத்தில் ஒரு உருவத்தை உருவாக்கி, அந்த மண்ணிலே ஒரு உருவத்தை உருவாக்கி, அந்த உருவத்துக்குள்ளாக மண் நடந்து பேசி செயல்பாடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு தேவனுடைய ஜீவ ஆவி அவனுடைய இருதயத்துக்குள் ஊதப்படும் பொழுது, அந்த மண்ணுக்குள் ஊதப்படும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் மத்தியிலே தேவன் அதாவது முழுமையாக தன்னுடைய அபிஷேகமாகிய, அதாவது ஒரு சிருஷ்டிக்கிற வல்லமை, எதையும் சிருஷ்டிக்க முடியும். தேவன் என்ன செய்கிறாரோ அதை அத்தனையும் இந்த உலகத்திலே ஆதாமாலே செய்ய முடியும். ஆதாம் மூலமாக தேவன் எப்படி ஆதாமை உருவாக்கினாரோ அப்படியே ஆதாம் உருவாக்கி இருந்தால் அந்த வல்லமையானது உருவாக்கப்பட்ட மனிதர்களிடத்திலே கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஆதாம் அவனோட நின்று போனது. தேவனுடைய வல்லமையானது வெளியே வேற உருவங்களையோ அல்லது வேற செயல்பாடுகளை, வேற மனிதர்களை உருவாக்க கூடாதபடி அவன் அந்த இடத்திலேயே தேவனுடைய வார்த்தை விட்டதினாலே அவன் மரித்து போனான் என்று மிக தெளிவாக நமக்கு தெரிந்தது.